நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அழியாத கதாபாத்திரங்கள், அழுத்தமான திரைப்படங்கள் மூலம் என்றும் நம் மனதில் நிறைந்திருக்கும் இயக்குனர் சிகரம் திரு கே. பாலச்சந்தர் அவர்களின் நினைவுகள் பற்றி நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் திரு எஸ். வி. சேகர் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கள் சார், அவருடைய கதாபாத்திரங்கள் உண்மையிலே பெண் கதாபாத்திரங்கள் அவர் வடிவமைச்ச விதம் அப்பத்திலிருந்தே ரொம்ப புரட்சியை ஏற்படுத்துகிற மாதிரியான கதாபாத்திரங்கள் எவ்வளோ வடிச்சிருக்காரு, அது குறித்து சொல்லுங்கள். உங்களுக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஜென்ரலாகவே பெண் கதாபாத்திரம்னு கிடையாது, எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஒரு இது இருக்கும். அது பார்த்திங்கன்னா வறுமை நிறம் சிவப்பில் ஆர்டிஸ்ட் பரணி அவர் ஒரு ஊமையான அது ஒரு ஆர்டிஸ்டாகவே ஆக்ட் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஹீரோயின் சொல்கிறத அவங்கக்கிட்ட போய் சொல்கிற மாதிரி அது நமக்கு கம்யூனிகேட் ஆகுது. அது மாதிரியான பேச முடியாதவர் ஒரு கம்யூனிகேட்டராக அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அது ஒரு மிகப்பெரிய அதே கதையமைப்பில் இன்னொரு படமும் வந்தது. ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. காரணம் என்னென்னா ஒரு ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச். அதாவது வேலை கிடைக்கலையேன்னு சொல்லி விரக்தி அடைகிறதை விட நீ என்ன படிச்சிருந்தாலும் நீ ஒரு சலூன் வச்சு கூட நீ பிழைச்சிக்க முடியும். நேர்மையாக பிழைக்கணும்னா எந்த தொழிலும் கேவலம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். உன்னால் முடியும் தம்பி. இந்த மரம் வெட்டுறதை பற்றி, மரமெல்லாம் வெட்டுறாங்க காட்டில், அது அந்த மாதிரி விஷயங்கள் அவர் படத்தில் பார்த்தா ஒரு சோஷியல் மெசேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு மெசேஜ் எல்லா படங்களிலுமே இருக்கும். அது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, அவர் கலர் படங்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் பிரச்சனையை ரொம்ப டீல் பண்ணுவார். ஆனால் பெண்கள் மிக போல்டாக இருக்கக்கூடிய பெண்கள், பாரதி கண்ட புதுமை பெண்கள் மாதிரி அந்த மாதிரியான கேரக்டரைசேஷன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒருத்தி அரைஞ்சாக்க திருப்பி பலார்னு அறையக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷன் மாதிரி வச்சு அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியது, அது ரைட்டுன்னு ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஆனால் அந்த எல்லாமே ஒரு 10 வருடம் முன்னோக்கி இருந்தனால சில சமயம் விமர்சனங்களுக்கு உள்ளானது. அது எப்படி ஒரு பொண்ணு எப்படி தாலியை கட்டி உண்டியலில் போட்டுருவா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி சாயங்காலம் ரிசப்ஷனுக்குள்ளே டைவர்ஸ்க்கு போகிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. எலாஸ்டிசிட்டி, அந்த ஒரு இந்த தன்மை இல்லாத. அதே போல் தொலைக்காட்சி தொடர் வந்தபொழுதும் ரயில் ஸ்நேகம் தான் அவர் பண்ண ஃபஸ்ட்டு இது. அதற்கு பிறகு பண்ண பல விஷயங்கள் எல்லாம் நான் படம்னு பார்த்தா நினைத்தாலே நிற்கும் ஒரு சீனும் வறுமை நிறம் சிவப்பும் தான் அவரோட படமாக நான் நடிச்சிருக்கேன். ஆனால் அவருடைய தொடர்பு நான் என்றைக்குமே விட்டதே கிடையாது. வருஷம் ஜனவரி 1ஆம் தேதிலாம் போய் பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவேன். அதே போல் பிறந்த நாளுக்கு, இப்போ சமீபத்தில் அவருடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய சஷ்டியத்தை பூர்த்தி. அதாவது ஒரு மனசார ஒரு பிடிச்சாதான் செய்வார். நான் எம்எல்ஏக்கு நிற்கும்போது எனக்கு ஒரு லெட்டர் போடுறேன், என்ன ஜெயிக்க போகிற என்னுடைய எம்எல்ஏக்கு என்னுடைய அன்பளிப்பு 100 ரூபாய் அப்படின்னு போட்டுட்டு, இது லஞ்சம் அல்ல, உன்னுடைய நேர்மைக்காக கொடுக்கிறேன். பட் நான் சொன்னேன், நான் யாருக்கிட்டேயும் பணம் வாங்க மாட்டேன் சார், தவிர சும்மா அந்த கடைக்காரங்க கிட்டலாம் போய் காசு வாங்கி டொனேஷன் வாங்கிலாம் பண்ண மாட்டேன், என்னை ஜெயிக்க வச்சா நான் சின்சியராக இருப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு. அதே போல் என்னுடைய நாடகங்கள் வரும்போது பாராட்டும்பொழுது பிரமாதமான மகாபாரதத்தில் மங்காத்தா ட்ராமா வரும்போது சொல்கிறார், என்ன இவன் காலில் அடிபட்டுருக்கு, ஃப்ராக்சர் ஆகி வீட்டில் படுத்துருப்பான்னு பார்த்தா இங்கே பாட்டுக்கு ஒரு ஸ்டூலில் உட்காந்து ட்ராமா நடிக்கிறான், கதாகால் சேபாமா பண்ணுறான் இவன். இது ஒரு ட்ராமானா எவ்வளோ மூமெண்ட் இருக்கணும், இவனை சுற்றி எல்லோரும் நின்று பேசிட்டு போகிறான், என்ன ஒரு இவனுக்கு துணிச்சல் இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு விடாமல் கை தட்டி சிரிச்சிட்ருக்கீங்க, இவனை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நாளைக்கு நான் ஒரு ட்ராமா எடுத்தால் எஸ். வி. சேகர் ட்ராமா மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் ட்ராமா நிலைமை என்னன்னு அந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடியவர். ஆனால் அது பாராட்டுறதுன்னா ஒரு மனம் திறந்து பாராட்டுறது, ஆசீர்வாதம்னா அது அந்த மாதிரியான ஒரு நல்ல மிகச்சிறந்த மனிதர். சினிமாலேயே சின்ன தயாரிப்பாளர்கள் ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி சினிமா தயாரிப்பாளர்கள் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுத்துக்கிட்டவர். அது சினிமாவில் எவ்ரிபடி ஷுட் பி கிவன் ப்ராப்பர் கிரெடிட் ஃபார் தர், அவங்களுடைய அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கணும்னு சொல்லி. சிம்லா ஸ்பெஷல் முன்னாடி தான் இது வறுமை நிறம் சிவப்பு
அது வந்து வறுமை நிறம் சிவப்பும் சிம்லாவில் தான் ஷூட்டிங். அப்போ நானும் கமல்லாம் ரொம்ப ஜாலியாக அங்கே எங்கே பானிபூரி கிடைக்குது, எங்கே வந்து அங்கே வந்து இந்த சிம்லாவில் போயிட்டு சிம்லாவில் அந்த ஐஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஐஸையே எடுத்து கையில் பிடிச்சி வச்சுட்டு அங்கே இருக்கிற சிறப்பு ஊட்டி சாப்பிட்ற அந்த ஸ்கூல் வாசல்லாம் பசங்க சாப்பிடுவாங்களே, அது மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம். சும்மா ஜாலியாக இருப்போம். ஆனால் ஒரு ஷாட்டு முடியும் பாருங்கள், முடிஞ்சு நம்ம ரிலாக்ஸ் ஆகலாம் நினைக்கிறதுக்குள்ளே பார்த்தா வேறு எங்கேயோ ஒரு இன்னொரு பாயிண்டில் நின்றுட்டுருப்பார் கேமராமேனை கூப்பிட்டு வச்சுட்டு அடுத்த ஷாட். அதாவது எனக்கு தெரிந்து அந்த ரெஸ்ட்டுங்கிறதே எடுத்துக்க மாட்டேன் ஒரு டைரக்டருங்கிற ஒரு. அதனால தான் அவர்கிட்டேருந்து வந்த வசந்த் ஆகட்டும் எல்லாருமே ஒரு 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 மிலிட்ரி இதில் இருப்பாங்க. இட்ஸ் டிஃப்ரெண்ட். அவர் வந்து ஒரு தனி யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். நான் தள்ளியிருக்கேன் அவர் டைரக்ட் பண்ணும்போது நான் ட்ராலி தள்ளியிருக்கேன். நான் இல்லை, கமல் தள்ளியிருக்கார் ட்ராலி. அது ஒன்றும் இப்போ ட்ராலி தள்ளுறதுங்கிறது கேவலமான தொழில். அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு சாக் பீஸ் மார்க்லேருந்து இன்னொரு சாக் பீஸ் மார்க் வரைக்கும் வரணும். அதுக்குள்ளே நின்று போச்சுன்னா ஷார்ட் வேறு மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சம் கிட்ட போச்சுன்னா ஒரு எங்கேயாவது அது என்ன காட்டணுமோ அந்த பொருள் கட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையுமே இப்போ பார்க்குறோம், எல்லாத்தையுமே மானிட்டரில் பார்க்குறோம். அப்போ அந்த மானிட்டர்லாம் கிடையாது. ஒரு தடவை எடுத்து முடிச்சுட்டா ஓகேன்னு கேமராமேன் சொல்லிட்டா ஓகே தான். பர்ஃபார்மன்ஸ் சைடு டைரக்டர் சொல்லலாம். இப்போனா ஷார்ட் முடிஞ்சோன்னே எல்லோரும் சுற்றி நின்று போட்டு பார்க்க ஒன்றுமே கிடையாது. அண்டு இன்னொரு விஷயம், இப்போ நிறைய டைரக்டர்ஸ் இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா, சில டைரக்டர்ஸ் வந்து சாங் நடக்கும்போது அவங்க போக மாட்டாங்க. அது டான்ஸ் மாஸ்டர் பார்த்துப்பார், டான்ஸ் டைரக்டர், நோ மாஸ்டர்ஸ், டான்ஸ் டைரக்டர் பார்த்துப்பார். இதுவா ஸ்டண்ட் டைரக்டர் பார்த்துப்பார். அப்படி எவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது அதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் அவர் அங்கே இருந்து அந்த இடத்துல இருப்பார். அவரை வந்து அவருடைய சில சண்டை காட்சிகள் பார்த்தா இந்த தாண்டி குதித்து பறந்து போகிற சண்டை காட்சிகளாக கூட இருக்காது. அது எல்லாம் இல்லாமலேயே இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள் தான் மேக்ஸிமம் இருக்கும். அது வந்து ரொம்ப அப்போ கூட இப்போ சமீபத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது நீ போய் பார்க்கலையான்னு, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். காரணம் வந்து அவர் ஐசியூவில் இருக்கார். நம்ம போய் பார்த்து என்ன பண்ண முடியும்? நான் ஹாஸ்பிட்டலில் எம்டி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன சார் எப்படி இருக்காரு? ஏன்னு சொன்னால் நம்ம போயிட்டு ஒரு பேஷண்ட்டை அவர் வந்து ரெக்கவர் ஆகி வரணும்னு ப்ரே பண்ணிக்கணுமே தவிர அங்கே போய் நின்றுட்டு எப்படி பண்ண. எனக்கு என்னுடைய ஃபாதரும் அந்த வாசன் ஐசியூவில் இருக்கும்போது இதே தான். எங்கள் அப்பா அங்கேனாலும் போய் வி கேனாட் கோ. இன்ஃபெக்ஷனுங்கிறது அந்த ஒரு இருக்கும். பட் நான் நிச்சயமாக அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து நல்லபடியாக திரும்பி வந்துடுவார்னு தான் நினச்சேன். பட் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் இட்ஸ் அ கிரேட் லாஸ் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பிறப்பு என்பது எவ்வளோ சகஜமான ஒன்றோ அதே போல் தான் ஹீ லிவ்ட் இஸ் ஃபுல் லைஃப். எந்த விதமான ஒரு ஆதங்கங்களும் இல்லாமல், எந்த விதமான ஒரு மன இதுவும் இல்லாமல் அது. பட் அந்த ஹெல்த் அண்டு பட் எல்லாத்தையும் தாண்டி அவருடைய க்ரியேஷன், அந்த க்ரியேட்டிவிட்டி மீடியா இருக்கிற வரைக்கும் அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் இன்றைக்கி எவ்வளோ சில பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் பார்க்குறோம், 50s எடுத்த படத்தை யாருப்பா இது டைரக்டர் அப்படின்னு கேட்க வைக்கக்கூடிய. இன்றைக்கி உத்தமபுத்திரனை பார்த்தா அப்படியே நம்ம ஆடி போயிடுவோம். எப்படி ஒரு டூயல் ரோல் இவ்வளோ அசால்ட்டாக பண்ணியிருப்பாங்க அங்கே. அதில் டூயல் ரோல் ஒருத்தர் ஒரு சிவாஜி உட்காந்துருப்பார், இன்னொரு சிவாஜி அந்த சேரை சுற்றி வந்து பேசிட்டு வருவார். இதெல்லாம் வந்து அங்கே அப்போது எடுக்கப்பட்ட கேமராங்கிறது வேறு, மிச்சல் கேமரான்னு சொல்லி அந்த கேமராவில் இப்படி பார்த்துட்டு அதன் பிறகு இப்படி லாக் பண்ணால் தான் திருப்பி ஷூட் பண்ண முடியும் ஃபிலிமில் விழும். ஏன்னா வியூ ஃபைண்டர் வெளியில் இருக்கும், அதை வியூ ஃபைண்டர் திருப்பி ஷார்ட்டை பார்த்து முடிச்சுட்டு திருப்பி வரும்போது அது வேறு பொசிஷனில் இருக்கும். பட் இதையெல்லாம் தாண்டி எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இவருடைய ஒவ்வொரு விஷயமும் மெட்டிகுலஸாக இருக்கும். ஏன் முடியாது, பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். வறுமை நிறம் சிவப்பும்போதே எனக்கு ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு.
அப்போது படம் முடிக்க வேண்டிய டைம். ஒன்னடா நீ ஒரு நாளைக்கு ட்ராமாவுக்கு ஓடிடுற, இதனாலாம் இப்படி வந்து ஆக்சிடெண்ட்டாக இப்போ எடுக்கிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், சரி நீ வா டப்பிங் ஃபஸ்ட்டு பேசிட்டு அப்படின்னாரு. டப்பிங்கா சார்? டப்பிங் என்னுடைய சீன்லாம் இந்த சீனுக்கு டப்பிங் பேசுகிறேன் சார், சீனே எடுக்கலையேனார். நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லி என்னை டப்பிங் பேச வச்சுட்டு அந்த லெங்க்த்தை வச்சுக்கிட்டு அவர் பாக்கி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு ரீரெக்கார்டிங்லாம். அதன் பிறகு ஒரு 4-5 நாள் கழிச்சு அந்த டப்பிங் ட்ராக்கை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வாய் அசைக்க சொல்லி அந்த சீனை எடுத்து ஃபினிஷ் பண்ணார். இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஈஸி. ஒரு பாட்டில் வருது, தனியாக ஒரு இப்பு விட்டு போச்சு, இச்சு விட்டு போச்சுன்னா எங்கே வேணால் சேர்த்து இந்த இப்போ இங்கே போட்டுக்கோ, இச்சு அங்கே போட்டுக்கோ, இதை தூக்கி இன்னொருத்தில் போட்டு எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி. ஆனால் அந்த டெக்னாலஜி இவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக இல்லாத பொழுது அவர் வந்து அந்த பிரமிக்க வைத்த விஷயங்கள், இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஒவ்வொரு படத்துலையும். தன்னை விட வயது முதிர்ந்த ஒரு பொண்ணை வந்து ஏன் காதலிக்கக்கூடாது அப்படிங்கிறது, வயது முதிர்ந்த ஒருத்தர் ரொம்ப சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு அவரை காதலிக்கிறது. அபூர்வ ராகங்கள் எல்லாம் ஷாக்கிங். அந்த அபூர்வ ராகங்கள் படத்தில் தான் அப்போ தான் சொன்னார், ரஜினின்னு பேர், இவனை அழைச்சிட்டு போய் நீ ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் பண்ணிவிடு, ரஜினி நீ போய் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னார். சரி சார் அப்படின்னார். அப்போ ரஜினியை நான் தான் ஸ்கூட்டரில் அழைச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு அவரை வச்சு ஒரு அந்த ரேடியோ ப்ரோக்ராம் பண்ணி நான் தான் ஃபஸ்ட்டு அதை ஆல் இண்டியா ரேடியோவில் போட்டேன். பட் மிகப்பெரிய எனக்கு ஒரு டெக்னீஷியனாக ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர், எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல குட் ஹியூமன். அவர் வந்து சாதாரணமான ஒரு எல்லாத்தையும் தாண்டி அவ்வளோ அஃபெக்ஷனேட். அவர் எந்த வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம அதில் அவங்க வீட்டு நபர் போல் இருப்போம். பட் சமீபத்தில் அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சோகம் என்றால் அவருடைய மகன் மறைந்தார். அது ஈடு செய்ய முடியாத இழப்பு. இப்போ கூட வந்து இந்த டெத் இஸ் வந்து ஒரு இர்ரெப்பரபிள் லாஸ். எல்லாத்துக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு. புஷ்பா கந்தசாமி வந்து அவருடைய மகளாக இருந்தால் கூட ஒரு மகனை போல் ஒரு ட்ரெயின் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் ஆக்கி எல்லா விஷயத்தையும் டீல் பண்ண வச்சு இட்ஸ் கிரேட் லாஸ் டு their family. நிச்சயமா சார், அவருடைய இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாதது. ஆனால் அந்த இழப்பை தாண்டி அவர் இருந்து கொண்டே தான் இருப்பார். சினிமா என்பது இருக்கும் வரை அவர் இருந்து கொண்டே இருப்பார், அவர் நினைவில் இருப்பார். அதையெல்லாம் தாண்டி ஆனால் அந்த குடும்பத்துக்கு அது அந்த இழப்பு வந்து மறையறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும். அந்த ஆறுதலை அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த வெளிச்சம் நிகழ்ச்சியை வந்து இத்துடன் வந்து நிறைவு செய்யலாம். அரங்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் கேபி சார் பற்றி எங்க கூட பகிர்ந்துக்கிட்டமே இல்லை. இது வந்து நிஜமாவே சில விஷயங்கள் சொல்கிறது நமக்கு பேச வரல. இருந்தாலும் ஒரு கிரேட் லெஜண்ட், எல்லாவற்றையும் தாண்டி என்னுடைய ஒரு திரைப்பட குருநாதருங்கிற முறையில் என்னை அறிமுகப்படுத்தியவருங்கிற ஒரு இதில் எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததும் மனமான நன்றி.